பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுங்கிற ஒரு முன்னேறிய மாநிலம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான முன்னோடி இந்திய மாநிலங்களுக்கான முன்னோடிகள் திட்டங்கிறது பார்த்திங்கன்னா பள்ளிகளில் உணவு. உலகிலேயே மிக மிக ஒரு பாத் பிரேக்கிங் ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம். எந்த குழந்தையும் வந்து விருவயத்தோட பாடம் படிக்க முடியாதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. உடனடியாக முதல்வர் வந்து இந்த சர்வே பார்த்தோன்னே அவர் கட்டளை இட்டார், நீங்கள் எப்படியாவது மார்னிங் சிற்றுண்டி திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதில் வந்து தான் இது. அந்த காலை உணவு போகிறதுனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது. எப்படியும் சாப்பாடு அங்கே கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை. என் பேர் அபேக்கா. நான் வந்து இந்த காலை உணவு திட்டத்தில் இன்சார்ஜாக இருக்கேன். இது வந்து ராயபுரம் ஏரியா எஸ்என்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்த காலை உணவு. மொத்தம் இங்கேருந்து 1255 ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் இப்போ சமைச்சு கொடுக்குறோம். மொத்தம் 10 ஸ்கூலுக்கு போகுது. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டுடைய அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக கொடுத்துடுவோம். நாங்கள் வந்து மொத்தம் 7 பேர் இங்கே செய்கிறோம். 7 பேரும் சுய உதவியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே செய்கிறதுக்கு காலை 4 மணிக்கு ஷார்ப்பாக எல்லாம் வந்துடும். 7 மணிக்கெலாம் வந்துடும். வந்ததும் காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். உள்ளே போய்ட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். 5 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். எங்களுக்கு ஒரு தூசி கூட வராது. ஏன்னா பாத்திரம் நாங்கள் சமையல் பண்ணும்போது கிட்டே தான் நிற்போம். அது பேக் பண்ணி மூட்டை வரைக்கும் கிட்ட தான் நிற்போம். அதனால் எந்த ஒரு தூசி பறத்துக்கும் வாய்ப்பு இல்லை. என்னுடைய பேர் பானுப்பிரியா, அம்மா பேர் கனகராணி. கோயம்புத்தூர்வில் நாங்கள் 2 பேரும் காலை உணவு திட்டத்தில் சமையல் பண்ணுறோம். வந்தோடனேவும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். எல்லாம் இடத்த பூரா கூட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிடுவோம். வாரத்தில் 5 டேஸில் வந்து 5 மெனு இருக்குது. திங்கள் வந்து உப்மா, செவ்வாய்க்கிழமை கிச்சடி, புதன்கிழமை பொங்கல், வியாழக்கிழமை உப்மா, வெள்ளிக்கிழமை வந்து கிச்சடி. எல்லா நாளும் சாம்பாருக்கு காய்கறிகள். எல்லாம் பேக் பண்ணி முடிக்க 6 ஆகிடும். 7 மணிக்கு வண்டி வந்தோடனே வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். பிள்ளைகளுடைய உடல்நலம், அவருடைய பெற்றோருடைய குடும்பச் சூழல் 2த்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் மூலமாக பண்ணி அந்தந்த ஊராட்சிகள்லையும் உள்ள பள்ளிகளுக்கு இதை நீங்கள் சொன்ன மாதிரி 2022 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்கினாங்க. அது வந்து 2023 ஆகஸ்ட் 25 முதல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு அந்த திட்டம் விரிவாக்கப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 17 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பயன்பெற்று வராங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய சிறப்பு. கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு குழந்தைகள் சாப்பிடாம வராங்க ஸ்கூலுக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்போ சாப்பிடாம வர குழந்தைகளை வச்சுட்டு எப்படி நீங்கள் இன்ஜினியர் உருவாக்குவீங்க, டாக்டர்களை உருவாக்குவீங்க, விஞ்ஞானிகளை உருவாக்குவீங்க, அப்துல் கலாமெல்லாம் உருவாக்குவீங்க? அவங்களெல்லாம் உருவாக்கணும்னா நீங்கள் அவங்க மார்னிங் சாப்பாடு கொடுத்தாகணும். உடனடியாக முதல்வர் வந்து இந்த சர்வே பார்த்தோன்னே அவர் கட்டளை இட்டார், நீங்கள் எப்படியாவது மார்னிங் சிற்றுண்டி திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதில் வந்து தான் இது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் வரும் முன்னால் 1 வீக் 2 வீக் முன்னால் வந்து எங்களுக்கு ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து இஓசிஓ எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு வந்து மீட்டிங் வச்சாங்க. நாங்கள் மறுபடியும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சோம். பேரண்ட்ஸ் மீட் வச்சு இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னாங்க. சொன்னும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, சந்தோஷமாயிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா ஸ்கீம் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு நம்ம வரவேற்கிறோன்னு சொன்னாங்க. ஐஓசிலேருந்து வரோம். பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுட்டு வந்து நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது, நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹெட் மாஸ்டரும் வந்து கூட கொஞ்சம் சாப்பிட்றாங்க, எல்லா டீச்சர்ஸும் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, க்ளீனாக இருக்குது சாப்பாடெலாம். அது மாதிரி வெரைட்டியாக ஃபுட்டு போடுறாங்க. என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கு தேவையை அறிஞ்சு செய்கிறாங்க.
காலைல வந்து சீக்கிரமாக வந்துடுது. ஆனால் சாப்பாடு ஒரு 7:30க்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. பிள்ளைங்க வந்து காக்கிற நேரம்லாம் கிடையாது. 9 மணிக்கு 9:30க்கு கிளாஸை கெடுத்து அது மாதிரிலாம் கிடையாது. இந்த சாம்பாரில் காய்களை ஒரு சில பேர் ஒரு காய் இப்படி போடுவாங்க. இல்லை எக்கச்சக்கமாக காய் வருது, நல்ல ஊட்டச்சத்து பொருளாகுது, பசங்க நல்லா இருக்கான்றாங்க. அந்த பருப்பு ஐட்டம், காய் வகைகள், நீர்க்காய் எல்லாமே நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக சூடாக வருது. வீட்டில் செஞ்சால் சாப்பிட மாட்றாங்க. வீட்டில் வேணாம், நான் வந்து ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிறேன். பிள்ளைங்கள வீட்லையாவது கொஞ்சம் இது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அங்கே கிடையாது. நம்ம இங்கே வந்து சாப்பிட்றது வந்து மிஸ்ஸுங்க வந்து கண்காணிப்போடு தான் இருக்காங்க. எங்களுக்கு வந்து சண்டை போடுதுங்க. சண்டை போட்டு வீட்டில் ஸ்கூலில் சாப்பிட்றோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றியா போட்டி போட்டு சாப்பிட்றதுனால நல்லா சாப்பிடுதுங்க. எங்கள் ஸ்கூலில் ஒரு 65 மாணவர் படிக்கிறாங்க சார். 65 மாணவர்களில் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்ட மாணவர் வந்து என்னென்னா அம்மாவை இழந்த குழந்தைகள் நிறைய இருக்காங்க. அதேமாரி 2 பேருமே இழந்த குழந்தைகளும் இங்கே இருக்காங்க. இல்லை 2 குழந்தைகளும் 2 அப்பா அம்மா 2 பேரும் உயிரோடு இருந்தாலும் கூட இங்கே இல்லாத சூழல் தான் இங்கே பெரும்பாலான குழந்தைகளும் எங்கள்கிட்ட படிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் மிகவும் வரப்பிரசாதமாக நாங்கள் கிடைக்கிறோம். காலைல எந்திரிச்ச உடனே 5:30க்கு எந்திரிப்போம். 5:30க்கு எந்திரிச்சு மாட்டை மாற்றி கட்டுவோம். மாற்றி கட்டிட்டு 6 மணிக்கு நானும் என் வீட்டுக்கார பிள்ளையுமே பால் பிச்சிருவோம். 2 பேருமே பால் பிச்சிருவோம். பால் பிச்சு முடிக்க 6:30 ஆயிரும். 6:30க்கு மேலே வந்து பாலை கொண்டு போய் ஊற்றிட்டு வரணும். அதுக்குள்ளே அப்போ அந்த பிள்ளையை வெளியேற்றணும். ஸ்கூலுக்கு வெளியேறணும். 8 மணிக்கு வெளியேறணும். 8 மணிக்கு அந்த பிள்ளை வெளியேறி 8:30க்கு விடும். 8:30க்கு கொண்டு போய் நான் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் புள்ளருக்கு போவோம். புள்ளருக்கு போனால் 11 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். அதனால் எங்களுக்கு அந்த காலை உணவு போகிறதுனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது. எப்படியும் சாப்பாடு அங்கே இருக்கும், கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை. என் வீட்டுக்காரர் இருந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக கொஞ்ச நாளும் நான் இங்கே வெளியில் வேலைக்கு போனேன். வெளியில் வேலைக்கு போனப்போ கூட என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வெளியேற்றி சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்டு நான் போயிடுவேன். ஃபுல் நைட்னா ரிட்டன் வர்றதே நான் 10 மணிக்கு தான் வருவேன். அப்படின்றப்ப என் பிள்ளைங்களை வந்து கிளப்பி விட்டு சாப்பாடு என்னால் கொடுக்க முடியாது. இப்போ வந்து இங்கே ஸ்கூல்லேயே காலைல சாப்பாடு கொடுக்கறதுனால என் பிள்ளைங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. அதனால் காலை சாப்பாடு வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. பள்ளியில் உணவு அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளுடைய கல்வியை எந்த அளவுக்கு மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இன்றைக்கி உயர்கல்வி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விழுக்காடு, அந்த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா நிர்ணயித்திருக்கின்ற ஒரு சராசரின்னு இருக்கும்ல, இனிதான் அவங்க அடையப் போகின்ற சராசரி அப்படிங்கிற அவங்க நிர்ணயித்திருக்கின்ற இந்த புதிய கல்விக் கொள்கையில் அவங்க நிர்ணயித்திருக்கிற சராசரியெல்லாம் நம்ம ஏற்கனவே தாண்டிட்டோம். நாம் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போட்டி போடுற இடத்துல தமிழ்நாடு இருக்குது. நல்லா சாப்பிட்ட குழந்தை திருப்தியாக இருக்கும்போது அதனுடைய மென்டல் அலர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். கிளாஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அவங்களுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும். பேசிக்காக அதில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் 3மே இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்டுக்கு அவங்க வந்து மில்லட்டு, அரிசி, கோதுமை, ரவை போன்றதெல்லாம் கொடுக்குறாங்க. ஃபேட்டுக்கு எண்ணெய் அந்த மாதிரி தராங்க. ப்ரோட்டீனுக்கு பருப்பு டெய்லி சேர்க்குறாங்க. அது தவிர காய்கறிகள், ஃபைபர் எல்லாம் சேர்க்குறாங்க. அதுலேயே வைட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாம் வந்துடும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து செக்அப் பண்ணாங்க. அது ஹைட் வெயிட் என்ன இருக்குன்ட்டு குழந்தைங்களுக்கு பார்த்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 months பிஃபோர் வந்து மறுபடியும் செக் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கவர்மெண்ட் வந்து டெய்லி மானிட்டரிங் பண்ணுறாங்க. டெய்லியும் அங்கே வந்து எஸ்எம்சி மெம்பர்ஸ் வராங்க, இஓவை விசிட் பண்ணுறாங்க, ஏஇஓ விசிட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அங்கே வந்து கவுன்சிலர், எம்எல்ஏ சார் அவங்கள விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு வீக்லிஸ் ஒன்ஸ் வைஸ் வந்து அவங்கள வந்து டெய்லி மார்னிங் பார்க்குறாங்க. ஃபுட் எப்படி இருக்கு அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு கிடையாது. இதுக்கு மானிட்டரிங் பண்ணதுனால இது வரைக்கும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. 100% ஆரோக்கியமாக இருக்குது. காலை உணவு திட்டத்தில் அங்கே ஒரு மெம்பர் நான். அதனால் வந்து நானே போய் சாப்பாடு குறை இருக்குது அது இருக்குன்னு நானே செக் பண்ண போவேன். செக் பண்ணி நானே பாட்டு வந்திருக்கேன் பல தடவை. அதனால் வந்து நல்லாத்தான் இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. இதை எப்படியாவது ஒரு நாள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. எப்படியாவது வரும். ஏன்னா இதனோட தேவை பல்வேறு தளங்களில் வந்து எழுப்பிட்டே இருந்தாங்க. ஊட்டச்சத்து நிபுணர்கள் ஒரு பக்கம், குழந்தை உரிமை செயற்பாட்டாளர்கள், மருத்துவர்கள், உடற்கல்வி சார்ந்தவர்கள், கல்வியாளர்கள், ஈவன் ஆசிரியர்கள் உட்பட எல்லாரும் தான் உணர்ந்தாங்க. இது வந்து நீட் ஆஃப் த அவர், இன்றைக்கி இது காலத்தின் தேவை என்பதை எல்லாரும் உணர்ந்தாங்க. மற்ற மாநிலங்கள்
செய்யாத ஒன்றை தமிழ்நாடு செஞ்சுது. அது திராவிட இயக்கம் தான் செய்தது. அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். என்ன காரணம்னா, நீதி கட்சியான அது முதல் அரசியல் திராவிட இயக்கத்தினுடைய முதல் அரசியல் இயக்கத்துடைய நோக்கமே சமூக நீதி, சமூக நல திட்டங்கள் அப்படின்னு ஒரு தண்டவாளம். இது ஒரு தண்டவாளம், இது ஒரு தண்டவாளம். சீரான இடைவெளியில் நேராக போயிட்டே இருக்கும். அதுமேல் தமிழ்நாடு என்ற ரயில் பயணித்து கொண்டே இருக்கிறது. மற்றவங்களாம் இப்போ தான் ட்ராக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திட்டங்கிறது வந்து ஒரு 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 வெற்றிகரமான திட்டம். இதோட தாக்கம் எப்போ வரும்னா, இன்றைக்கி நீங்கள் குழந்தைக்கு உணவு கொடுத்தது நீங்கள் நாளை காலையில் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த 10 ஆண்டு கழித்து அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள், இல்லை அடுத்த 20 ஆண்டுகள் கழிச்சு. இன்றைக்கி கூட நான் கேட்குறேன், நண்பகல் உணவு உண்ட வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், நண்பகல் உணவு அவசியம் என்னன்னு தெரியும்.